வணக்கம். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ராஜா பருண் மற்றும் வழக்கறிஞர் நெல்சன், இவங்க 2 பேர் தாங்க சமூக வலைதளத்தில் இப்போ அடிபட்டு இருக்கு. என்ன காரணம்? சரி, ராஜா பருண் யாரு? ராஜா பருண்ங்கிறவர் ஒரு ஜிம் ட்ரெயினர். மக்களுக்கான ஒரு உடல்நலம் பற்றிய கருத்துக்களை வீடியோஸ் மூலமாக அவர் நிறைய வெளியிட்டு மக்களுடைய ஆரோக்கியமாக இருக்கணும், மக்கள் உடல்நலத்தோடு இருக்கணுங்கிற மாதிரியான செய்திகளை வெளியிடக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் அவர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர். பல நேரங்களில் நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் ரீதியான வீடியோக்களையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். சரி, வழக்கறிஞர் நெல்சன் அவரும் இந்த சமூக வலைதளம் மூலமாக பிரபலமானவர் தான். அவர் அரசியல் கருத்துக்களை திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியுடைய மக்கள் விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய ஒரு நபராக அறியப்பட்டிருக்கிறாரு. சமூக வலைதளத்திலையும் நல்ல ஒரு பிரபலமான ஒரு நபர் தான் இந்த அரசியல் ரீதியான கருத்தை வெளியிடுறதுனால. ராஜா பருணுக்கும் இந்த நெல்சனுக்கும் என்ன பிரச்சனை? ராஜா பருண் ஜிம் ட்ரைனர் மட்டும் இல்லாமல் அவர் இந்த மக்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு உணவுப் பொருளை தயாரிப்பு செய்கிறாரு. யானை கவளம்ங்கிற அதுக்கு ஒரு பெயர் சூட்டப்படுது. அந்த உணவுப் பொருளை மக்கள் சாப்பிட்றதுனால நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம், நல்ல உடல் உறுதியாக இருக்கலாங்கிற மாதிரியான பல காணொலிகளை அவர் வெளியிட்டிருக்கிறார். இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி நெல்சனும் இது யானை கவளம் மக்களுக்கு உடலுக்கு தீங்கானது, இது ஆரோக்கியமானதல்ல, அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த தர சான்றிதழ்களும் இவங்க வாங்கலை, அதனால இது ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருள் இல்லைங்கிற மாதிரி நெல்சனும் சில வீடியோக்களை போட்டிருக்கிறார். நெல்சன்கிட்ட நம்மளுடைய கேள்வி ஒன்று இருக்குது. என்னென்னா, தரச்சான்றிதழ்களோடு வரக்கூடிய எல்லா உணவுப் பொருளும் மக்களுக்கு உடல் நலனை ஆரோக்கியமானதாக மாற்றக்கூடியதுதானா? அதாவது எல்லா தரச்சான்றிதழும் பெற்று வரக்கூடிய பன்னாட்டு குளிர்பானங்கள் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதா? இல்லையே. நமக்கு அந்த பிராண்டோட பேரை சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. அது எல்லாமே பூச்சிக்கொல்லி மருந்து தான். மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லக்கூடிய, உடல் நலத்தை அழிக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான். ஏன்னா எல்லா தரச்சான்றிதழ்களோடு தான் இங்கே வந்திருக்கு. இது குளிர்பானங்கள் மட்டும் இல்லை, நிறைய பொருட்கள் இருக்குது. இடையில கூட ஒரு நூடுல்ஸை தடை செய்தாங்க, இது தரமானது இல்லை, மக்களுக்கு உணவுப் பொருளுக்கு உகந்தது அல்லன்னு. ரெண்டாவது அதை திருப்பி அந்த தடையை நீக்கி நடைமுறை கொண்டு இப்போ அது மார்க்கெட்டில் நம்ம எல்லாரும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறிடுச்சு. இந்த மாதிரி பல பொருட்கள் இருக்குது. நமக்கே தெரியும், நம்ம மனசாட்சிக்கே தெரியும், இந்த பொருட்கள் எல்லாம் எல்லா விதமான தர சான்றிதழ்களோட வரக்கூடிய எல்லா பொருட்களும் மக்களுக்கானது, மக்கள் உடல்நலத்துக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மக்களுடைய உடல் நலத்தை சீரழித்து அவங்களுடைய லாபத்தை பெறக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இதை பற்றி, இந்த மாதிரியான பொருட்கள் பற்றியெல்லாம் திரு நெல்சன் அவர்கள் ஏதாவது ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரா? அப்படி போட்ட மாதிரி எனக்கு தெரியலை. சரி, அவர் அது சார்ந்த வீடியோ போடுறது இல்லை அப்படின்னா, இந்த யானை கவளத்தை மட்டும் பற்றி அவர் அவ்வளோ மும்முரமாக வீடியோ போடுறதுக்கான அவசியம் என்ன? அது எனக்கு தெரிந்த வகையில் அவர் ஒரு நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு எதிர்ப்பு அரசியலை பேசக்கூடிய நபர். அது அந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ராஜா பருணா இருக்கிறதுனால, அவருடைய தயாரிப்பாக இந்த யானை கவளம் இருக்கிறதுனால அவருடைய ஒரு எதிர்ப்பாக கூட அந்த வீடியோக்கான விமர்சனம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கன்சியூமருங்கிற அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை அவர் சொல்வதாக கூட இருக்கலாம். இது நெல்சன் அவர்கள்ட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, இதை மட்டும் ஏன் நீங்கள் கவனத்தில் எடுக்கிறீங்கிறதா. சரி, இது ராஜா பருண் அவருடைய வியாபாரத்துக்காக இந்த யானை கவளங்கிற பெயரிட்டு இந்த உடலுக்கு சத்து கொடுக்கக்கூடிய உடல் சத்தான பொருள் அப்படின்னு இவர் முன்வைக்கக்கூடிய இந்த பொருளுக்கு விமர்சனத்தை நெல்சன் சொன்ன உடனே அதுக்கு எதிர் விமர்சனமா, இல்லை எங்கள்கிட்ட எல்லா தரச்சான்றிதழ்களும் இருக்குது, நீங்கள் கேட்கக்கூடிய, நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடிய எல்லா தரச்சான்றிதழ்களும் எங்ககிட்ட இருக்குதுன்னு அவர் ஒரு மறுப்பு வீடியோவே போட்டு போயிடலாம். ஏன்னா நீங்களும் அதே சமூக வலைத்தளத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான், உங்களையும் சுற்றி நிறைய ஃபாலோவர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு விமர்சனம் வரும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கான விமர்சனம் ஒரு பொய்யான பரப்புரைன்னு நீங்கள் நிரூபிக்கணும்னா அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து காணிச்சு அதை வெளியிட்டாலே போதும், மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க அவங்க சொல்கிறது தவறான ஒரு விஷயம், அவங்க ஒரு இந்த பொருள் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த பொருள் மக்களுக்கு ஆரோக்கியமானது தானே அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அவர் எக்ஸ்போஸ் ஆயிடுவார், நெல்சன் எக்ஸ்போஸ் ஆயிடுவார். அதை தாண்டி அதோட அதை பேச முடியாது. இது ஒரு வழி. அவர் கேட்கக்கூடிய எல்லா சான்றிதழ்களையும் சமூக வலைத்தளத்தின் மூலமாகவே முன்வைத்திருக்கலாம். சரி, இன்னொன்று, இதே பொருளை பயன்படுத்தக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ் அவர்கள்ட்ட இருந்து ரிவ்யூ வாங்கியிருக்கலாம்.
நீங்கள் வந்து இதை உபயோகப்படுத்திருக்கிறீங்க, இதனால் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்குதா, இல்லை உடல் நலத்தில் வந்து ஆரோக்கியம் மேம்பட்டுருக்கிறாங்கிற ஒரு ரிவ்யூவை வாங்கி, மேம்பட்டிருக்கக்கூடிய அந்த ரிவ்யூவாக இருந்தால் அதை நம்ம வந்து சமூக வலைதளத்தில் ராஜாபுரம் போட்டிருந்தாலே போதும். மக்களுக்கு வந்து இன்னொரு மக்கள் சொல்கிறது தான் மக்கள் விருப்பப்படுவாங்க. ஆமாம், உண்மையிலே அது வந்து ஆரோக்கியமானதுதான் சொல்லியிருக்கலாம். இதை தாண்டி அவருடைய நெல்சன் அவருடைய வீட்டுக்கு தேடி சென்றிருக்கிறார். அதாவது ராஜா பருன் வந்து தன்னுடைய யானை கவலங்கிற அந்த பொருளை பற்றி விமர்சனம் செய்த நெல்சனுடைய வீட்டை தேடி சென்றிருக்கிறார். ஒரு கருத்துக்கு எதிர்கருத்தை பதிவு செய்யாம ஒரு கருத்தை பதிவு செய்யக்கூடிய நபருடைய வீட்டை அவருடைய அனுமதி இல்லாம நம்ம வீட்டுக்கு போறது சரியா? அது சரிதானா? அதுக்கு நீங்க மறுப்பு வீடியோ போட்டிருக்கலாம். அதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த கஸ்டமரை கூப்பிட்டு அந்த ரிவ்யூவை நீங்கள் ஜென்யூனாக வெளியெடுத்துருக்கலாம். இதை தாண்டி அவர் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. சரி, அவர் வீட்டுக்கு என்ன காரணத்துக்காக போயிருக்கிறாருன்னு கேட்டால், அவர் இல்லை, எங்ககிட்ட எல்லா ஆதாரங்களும் இருக்குது, அவர் சொல்லக்கூடிய உணவு தரச்சான்றிதழ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது, அதை அவர்கிட்ட காணிச்சு அதை அவர்கிட்ட புரிய வச்சு அவருக்கு அது மூலமாக ஒரு மறுப்பு காணொலியை இந்த நெல்சன் அவர்கள் தன்னுடைய சேனலில் ஒரு மறுப்பு வீடியோவை போட வைக்கணுங்கிறதுக்காக. அதாவது நீங்கள் உங்களுடைய ஆதாரங்களை காணிக்கலாம், ஆதாரத்தை காணிச்சு நீங்கள் சொல்கிற மாதிரியான எதுவும் இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வெறும் பொய்வான ஒரு பரப்புரை தானே அவர்கிட்ட நீங்கள் நிரூபிக்கலாம். ஆனால் ஒரு மறுப்பு வீடியோவுக்கு நீங்கள் கட்டாயம் போட்டே ஆகணும்னு நீங்கள் சொல்கிறதே சரியானதல்ல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு வந்து ஒரு யானை கவலங்கிற ஒரு பொருளுக்கு மேலே அவர் விமர்சனம் வைக்கிறாரு நெல்சன். அதுக்கு வந்து இல்லை, எல்லா சான்றிதழும் எங்கள்கிட்ட சரியாக தான் இருக்குங்கிறத நீங்கள் நேரடியாக அவர் வீட்டுக்கு கொண்டு போய் அந்த ஆதாரங்களை காணிக்கிறதுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க. ஆனால் எந்த ஆதாரத்தையும் நீங்கள் காணிக்கலை. நீங்கள் கொண்டு போயிருக்கக்கூடிய கூட்டில் செல்ல இருக்கக்கூடிய அந்த யானை கவலங்கிற அந்த பொருளுடைய உரிமையாளர், இவர் வெறும் மார்க்கெட்டர் தான், அந்த ஒரு உரிமையாளர் ஒரு பெண், அவரையும் கூட்டிட்டு போயிருக்கீங்க. கூடவே ஒரு நபர் வீடியோக்காக, கேமரா எடுக்கிறதுக்காக, நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம மக்கள்கிட்ட காணிக்கணுங்கிறதுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டு நீங்கள் கொண்டு போயிருக்கிறீங்க. சரி, எல்லாம் சரிதான். ஆனால் ஆதாரத்தை கொண்டு போகிற நீங்கள் ஒரு பையில் கத்தியும் அருவாளையும் நீங்கள் எதுக்காக கொண்டு போனீங்க? இது அங்கே பேச போன இடத்துல பேச்சுங்கிறது வம்பு ஆகி, அதாவது கை கலப்பான உடனே ராஜா பேரனுடைய குரல் அங்கே கேட்குது, என் பேக்கை கொண்டான்னு இந்த கேமரா வச்சிருக்கக்கூடிய அவர் கூட்டிட்டு சென்றிருக்கக்கூடிய அந்த நபர்கிட்ட என் பேக்கை கொண்டான்னு கேட்குறாரு. அந்த பேக்குக்குள்ளே தான் கத்தியும் அருவாளும் வச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் எதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறீங்க? எந்த திட்டத்தோடு அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறீங்க? எதுக்காக இந்த அருவாளும் கத்தி அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிருக்கிறீங்கன்னு கேட்டால், அதுக்கு அந்த பெண் சொல்கிறாங்க, இல்லை, நான் எப்போவுமே எங்கள் பேக்கில் வந்து அருவாளும் கத்தியும் வச்சுருப்போன்னு. அப்படின்னா ராஜாபுரம் என்ன வேலை செய்கிறார், என்ன தொழில் செய்கிறார்? கத்தியும் இந்த அருவாளையும் பயன்படுத்தக்கூடிய தொழில் செய்கிறாரா? அவர் ஒரு ஜிம் ட்ரைனர், அவருக்கும் இந்த கத்தியும் அருவாளும் வச்சிருக்க வேண்டிய அவசியம் என்ன? சரி, அந்த பெண் ஒரு பொருளுடைய உரிமையாளர், ஒரு மார்க்கெட்டர், இதெல்லாம் பண்ணக்கூடிய உங்களுக்கு அதை வச்சிருக்க வேண்டிய அவசியம் என்ன? சரி, நீங்கள் அதை கொண்டு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய வாகனத்தில், நீங்கள் வெளியே தான் உங்கள் வண்டியை நிப்பாட்டிருக்கீங்கன்னா உங்கள் வாகனத்திலேயே அந்த பேக்கை வச்சுட்டு வந்திருக்கலாமே. எதுக்காக அந்த கேமரா எடுக்கக்கூடிய அந்த நபர் கையில் அந்த பேக்கை வச்சுக்கிட்டு, அதுவும் வீட்டுக்குள்ளே, இன்னொருத்தருடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, அவங்க மரியாதையாக உங்களை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு தான் பேச விடுறாங்க. அப்போ நீங்கள் தயாராக ஒரு கத்தியும் அருவாளையும் கொண்டு போய் அவன்கிட்ட ஒரு கருத்தை நம்ம சொல்லுவோம், நெல்சன் அவர்கிட்ட கருத்தை சொல்லுவோம். நெல்சன் அதை ஏற்றுக்கலைன்னா அவங்க மிரட்டுறதுக்காக இருக்கலாம், இல்லை தாக்குதலுக்காகவும் இருக்கலாம். எதற்காக கொண்டு போனீங்கன்னு எப்படி தெரியும்? ஆனால் இவங்க அவரை நெல்சனை தாக்குறதுக்காக தான் இந்த கத்தியும் அருவாளையும் கொண்டு போயிருக்காங்க. ஒரு கருத்தாக எதிர்கொள்ளணும். சரி, அவர்கிட்ட போய் ஆதாரம் காணிக்க போன இடத்துல கை கலப்பாகுது. கை கலப்பான உடனே உன் பேக்கை நீ கேட்குற, என் பேக் எங்கே இருக்கு, என் பேக் எங்கே இருக்குன்னு கேட்குற. இதை தாண்டி அந்த கலகலப்பான உடனே உன்னுடைய ஒரு விஷயத்தை நீ முன் வைக்கிற. நெல்சா, இதை நீ குறித்து வச்சுக்கோ. அவங்க வீட்டில் நெல்சன், அவருடைய அப்பா, அவங்களுடைய அம்மா, அவன் அண்ணன், அவங்க குடும்பமாக இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தை பார்த்து ராஜாபுரம் சொல்கிறாரு, நீங்கள் இதை குறித்து வச்சுக்கோங்க, நெல்சன் எங்கே செத்து கிடந்தாலும் அதுக்கு இந்த ராஜாபுரம் தான் காரணம்னு நீங்கள் குறித்து வச்சுக்கோங்கிறீங்க. அப்படின்னா உங்கள் திட்டம் என்ன? அது மட்டும் இல்லாமல், நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னா இந்த தைரியம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? இது என்ன மாதிரியான ஒரு தெனாவட்டான பேச்சு இது? நீங்கள் ஒரு அருவாளை, ஒரு கத்தியும் அருவாளையும் நீங்கள் ஒரு தனிநபருடைய வீட்டுக்கு கொண்டு சென்றதே ஒரு குற்றம். அது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு உன் மகனை, அவன் தம்பி எங்கே செத்து கிடந்தாலும் அதுக்கு இந்த ராஜாபுரம் தான் காரணம்னு நீ எழுதி வச்சுக்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு ஆதிக்கத்தை, இந்த மாதிரியான ஒரு திமிரான ஒரு பேச்சு, இந்த திமிரான ஒரு எண்ணம் எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு? நாம் தமிழர் கட்சிக்காரங்க உங்களுக்கு இப்படி தான் உங்களுக்கு வகுப்படுத்திருக்கிறாங்களா?
திரு சீமான் அவர்கள் உங்களுக்கு இப்படிதான் தன்னுடைய தம்பிகளுக்கு வகுப்படுத்தி கொடுக்கிறாரா? ஏன் நம்ம அவர் நாம் தமிழர் கட்சி சீமான் நம்ம சொல்றோம்னா சமூக வலைதளம் ஃபுல்லா இல்லை இது நாம் தமிழர் கட்சிக்கான பிரச்சனை கிடையாது, இது அவருடைய சொந்த பிரச்சனை. சரி, அது சொந்த பிரச்சனையாவே இருக்கட்டும். சொந்த பிரச்சனையா இருந்துச்சுன்னா அவர் ஒரு அடிப்படை உறுப்பினராகவே இருந்தாலும் கூட அந்த வீட்டுக்கு கத்தியும் அருவாளும் கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன? சரி, அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை, அதுல நீங்க நாம் தமிழர் கட்சியை கொண்டு வராதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு நாம் தமிழர் கட்சியோட ஒரு அடிப்படை உறுப்பினராக இருந்தால் கூட பரவாயில்ல. சரி, அவருடைய தனிப்பட்ட பிரச்சனையில் அவருடைய குணம் அப்படிதான், ஒரு கோவப்பட்டுட்டாரு, அவருடைய ஒரு சிறு புத்தினால இந்த மாதிரியான கருவிகளை கொண்டு போயிருக்காருங்கிற மாதிரி நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் பல மேடைகளில் சாட்டை துரைமுருகன் தலைமையில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் கூட இவரை மேடையில் ஏற்றி பேச விட்டுருக்கிறாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய முகமாக இவரை அறிமுகம் படுத்தியிருக்கிறாங்க இந்த நாம் தமிழர் கட்சியில் சார்ந்தவர்கள். அப்படி இருக்கும்போது மக்களுக்கான பிரச்சனைக்கும் நாளைய நாம் தமிழர் கட்சியின் ஒரு தலைவராக வர வேண்டிய ஒரு முகமாக காணிக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி நடந்திருக்கிறார். அதாவது ஒரு வீட்டுக்கு அருவாளை கொண்டுட்டு போய் தன்னுடைய கருத்தை திணிச்சிருக்கிறாருன்னா, அப்போ இது நாம் தமிழர் கட்சியை வளர்த்த சீமானிடம் இந்த கேள்வி எழுமா எழாதா? கண்டிப்பாக எழும். ஒரு கட்சியினுடைய முகமாக ஒருத்தரை நம்ம முன்னிறுத்துறோம்னா அவரை பக்குவப்படுத்தி அரசியல்படுத்தி, நீங்க தானே சொல்றீங்க மாற்று அரசியல் நாங்க தான், திமுகவுக்கு மாற்று நாங்க தான், அது மட்டும் இல்லாம நாங்க அரசியல்ல மாற்று இல்லை, அடிப்படையே மாற்ற வந்திருக்கோம், இதுதான் நீங்க சொல்ற அடிப்படையா? ஒரு கருத்தை பதிவு பண்றாரு ஒருத்தர் அப்படின்னா அதை நீங்க கருத்தால் எதிர்கொள்ளாம ஆயுதத்தை கொண்டு போய் நான் வெட்டுவேங்கிறது தான் உங்களுடைய அடிப்படை அரசியல் மாற்றமா? இதே நீங்க சொல்றீங்கல்ல, திமுக உங்களுடைய பல மேடைகள்ல நீங்க கருத்துக்களை பேசும்போது உங்களை தாக்குதல் பண்ணோன்னு நீங்க என்ன சொல்றீங்க? கருத்தை எதிர்கொள்ளாமல், கருத்தால் எதிர்கொள்ளாமல் வன்முறையால் எதிர்கொள்றாங்கன்னா இது திமுகவுடைய வன்முறை, இது அட்டூழியம்னு சொல்லக்கூடிய நீங்க இதே ஒரு தனிநபர் அவருடைய கருத்தால் வெளிப்படுத்துறாருன்னா நீங்களும் உங்களுடைய கருத்தை மறுப்ப கருத்தால் தானே வெளிப்படுத்தணும். அப்ப நீங்க அருவாள் எடுத்து வெட்டலாம் அப்படின்னு நீங்க போறீங்கன்னா அப்ப இது எந்த விதமான ஒரு அரசியல் மாற்றத்தை உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்த்துட முடியும்? திரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய வளர்ப்பு இதுதானா? நீங்க சொல்ற எங்க பிள்ளைகள் எங்க தம்பிமார்களுடைய ஒழுக்கத்தை, எங்க கட்சியோட ஒழுக்கத்து வேற எந்த கட்சிக்கு நிகர் கிடையாதுன்னு சொல்ற அந்த ஒழுக்கத்தின் முகம்தான் இன்னைக்கு ராஜாபரனுடைய இந்த செயல்பாடா? இது கண்டிக்கத்தக்கது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். திரு சீமான் அவர்களும் தங்களுடைய தம்பிகளுக்கு எடுத்துரைத்து கண்டித்து அவர்களை அரசியல் ரீதியாக கருத்தால் எதிர்கொள்ள தகுந்த ஒரு நெறிமுறையை அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.